தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க? ஆரிய கைக்கூலி. தந்தை பெரியார் சொன்னது. வள்ளுவன் ஆரிய கைக்கூலி. ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு திணிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள். அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை. அதுவும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை இல்லை. நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்ப வள்ளுவருக்கு நாங்க காவி கொடி பூசினானே, மஞ்சள் கொடி பூசினானே, சிவப்பு கொடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டேன். அப்ப நீ சைட்ல போயிரு. நீ வள்ளுவர் ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன, சைட்ல போயிரு. இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, இவர் இந்த கலர் பூசிட்டாங்க, அந்த கலர் பூசிட்டாங்க. ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமா போட்டீங்கன்னா சால பொருந்ததாக இருக்கும். ஆனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய அடையாளம், ஒரு பெருமைங்க, பெருமை. இதை நாங்களே இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பெரிய தலைவர்கள் நம்ம கூப்பிடணும். தேசிய அளவில் அடுத்த ஆண்டு குறிப்பாக எல்லாம் வர இருக்கிறாங்க, பங்கேற்க வேண்டும், நம்முடைய பெருமையை பார்க்கணும். அதனால் துணை முதலமைச்சர் வந்தது தவறு கிடையாது. வருவதற்கு எல்லா உரிமை இருக்கு. துணை முதலமைச்சர் அவர் ஒரு மேல அவருடைய பையனை கூட்டிட்டு வர்றாங்களா, அதுவும் தவறு இல்லை. மகனும் வரலாம், வரட்டும், அதுவும் தவறு இல்லைங்க. மகனுக்கு முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா, கொஞ்சம் தவறு தான். பின்னாடி இருக்கையில் உட்கார வச்சிருக்கலாம். அதை விட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இருக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம், அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். இவர் எந்திரிக்கிறாரு, பின்னாடி இருந்தத்தை கூப்பிடுறாரு. கலெக்டர் அம்மா இல்ல, யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க? ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு அந்த இருக்கையில உட்கார்ந்தார். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இது ஜோக்கா இருக்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமா அதை பார்க்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், ஓ இதுல நம்மளுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஆனா கலெக்டர் அம்மா அதை தாண்டி ஒன்னு புரிஞ்சுக்கணும், அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள், தமிழ் சொந்தங்கள், மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அது. அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்க கூடாது. அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் என்னை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முழு வீடியோ தெளிவா இருக்கு. கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு. அந்த இருக்கையில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் உட்கார்ந்து இருப்பது தெளிவா இருக்கு. நான் எப்படி பார்த்தா கலெக்டர் அம்மா உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கணும். சென்டர்ல யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்பநிதி உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு. கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்பநிதி உட்கார்ந்து இருந்தார். கலெக்டர் தூக்கி ஓரமா 3 இருக்கை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க. அது இரண்டாவது தப்பு. அந்த உட்கார்ந்து இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர் அம்மா 2 இருக்கை தள்ளி போனாங்க இல்லைங்களா? அதை என்ன சொல்வது? தமிழ் சமுதாயம், நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கறாங்க இல்லைங்களா? சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டரின் மீது என்ன மரியாதை, நம்பிக்கை வரும்? உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சாதாரண மனிதனுக்கு கலெக்டர் அம்மா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க? மூர்த்தி அவர்கள் இருக்கலாம், பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார். பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்திருப்பார், அது வேறு. அரசியல்வாதி நான் பேச விரும்பல. அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் வரலாம் போல, அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா they are permanent politician. அதனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு. நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு. அதனால் கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள ஏற்புடையதல்ல. மூர்த்தி அவர்களே சொன்னால் நீங்க மூர்த்தி அவங்ககிட்ட சொல்லுங்க, உங்க இருக்கையை விட்டு கொடுங்க. மூர்த்தி அவர்கள் வேற இருக்கை போய் அந்த இருக்கையில் உட்காரட்டும். இதான் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பதிலா சொல்றேன். சொன்னபடி செய்து முடிச்சிருவீங்களா? அப்படி செய்து முடிக்கிற பட்சத்துல அது தமிழக முதலமைச்சர் கிடைத்த வெற்றியா தானே சார் பார்க்க முடியும். டன்சன் வார பட்சத்துல நான் என்னுடைய பதவியை திறந்துருவேன், நான் ஆட்சியில இருக்க மாட்டேன். சரி, இப்படி பாத்துக்கண்ணா, முதலமைச்சர் பதவியை நான் காப்பாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம், சரி போங்க அப்படின்னு. நான் 1.5 வருஷம் இருந்துட்டு போங்க.
2026 மே வரைக்கும் இருங்கன்னு சுசீந்திரன் சொன்னாங்க. எங்கள் மாவட்ட தலைவர் மதுரை என்ன, அதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். விஜயை எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபிக்கு அப்படி சூழ்நிலை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை. தேயத் தொடங்கிய கட்சிகள், இருப்பில்லாத கட்சிகள், இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க. எனக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா? என் கட்சியில் என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஏன் கூப்பிட்டாரு? அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு. இன்னைக்கு அதே வேலையை செல்வ பிறந்தகை அவங்க செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், பலமாகி கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லைங்க. இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களாமா? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில், மோகனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருக்கவங்க போகிறதுக்கு புரோட்டோகாலு, செக்யூரிட்டி, ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கு 1000 போலீஸு. அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போகிறீங்க? என்ன குறைய கேட்க போகிறீங்க? மக்கள் சொல்கிற குறைய அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போகிறீங்க? ஃபாலோ அப் என்ன? நாளைக்கு ஒரு வேளை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யார் உங்களை சந்திக்க முடியும்? நான் 2 பேருக்கு கேள்வி கேட்கிறேன். ஒன்று தமிழக அரசு, இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அரசியல் என்பது எளியவர்களுக்கா, வலியவர்களுக்கா, இல்ல ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா, இல்ல அன்ப்ரூவனா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா, இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணியிருக்கேன், நல்ல நடிகன். அரசியல் வேறு, விஞ்ஞானம் வேறு, சரித்திரம் வேறு, பொருளாதாரம் வேறு, பிலாசபி வேறு. இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப இரண்டாவது காவல்துறை. காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும். நம்ம காவல்துறை தான் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பண்ணீங்க, செக்யூரிட்டி கொடுக்க மாட்டீங்களா? இதையே நான் விசித்திரமா பார்க்கிறேன். அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதுதான் இத்தனை காலமாக அரசியலை நான் பார்த்திருக்கேன். முதல் முறையா புரோட்டோகால், செக்யூரிட்டி, விஐபி, அதுக்கு இங்க அங்க இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், இந்த நேரத்துக்குள்ள பார்க்கணும். அதனால காவல்துறையை கெடுபிடி விடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கன்னே. கூட்டமா வந்துட்டு யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு திருப்பதியில ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதையே சரியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால இந்த அரசியலை நான் புதுமையா பார்க்கிறேன். நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க? எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும்? எத்தனை பேர் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே, ஒரு பிரச்சனையை பேசுறோன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனால தெரியல. தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால நான் 2 தரப்பும் கூட நான் சொல்றேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு. ஸ்டார் வேல்யூவோடு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் நான் பார்க்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர் அலங்காநல்லூருக்கு கார்ல போறாருங்க, யாருமே இல்லைண்ணே. யாருக்கு கை காட்டுறாரு? யாரு கடையில் டீ ஆத்திட்டு இருக்காரு? அவர் யாருமே இல்லை, மேல போயிட்டு இருக்காரு. பையனை கூட்டிட்டு வந்து முதன்மைப்படுத்துறாரு. மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்க என்ன, கலெக்டர் உட்காரட்டும் சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அதுவும் சொல்லல. ஸோ என்ன எபிலிட்டி இருக்கு? இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க? எந்த துறையில் இவங்க நிபுணர்கள்? எப்படி ஒரு கவர்னன்ஸ் இவங்களால் ரன் பண்ண முடியும்? அதனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன். எந்த துறை சார்ந்தும் இல்லாம, ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாம, ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு 3வது முறையாக தமிழகத்தில் வர ஒருவர் நினைத்தால் அது நம்முடைய மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன். திமுக அதிமுக மாற்றா யோசிக்கவே கிடையாது. இந்த 2026 பிஜேபி தாமரை மலருமா சார்? அண்ணே, நைட்டு ஒருத்தன் நல்லா போய் தூங்குவானே, காலைல பெட்ல இருந்து எந்திரிக்க மாட்டான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பான். அதனால இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க நான் 200 ஜெயிப்பேன், 210 ஜெயிப்பேன். நாளை காலையில் நீ நல்லா எந்திரிக்கிறியான்னு பாப்போம்யா. 210 ஜெயிக்கிறது அந்த பாயிண்ட் முடிச்சிடறேன். அதனால இங்க யாரும் எந்த கட்சிகளும் நான் பெருசு, நான் 200 ஜெயிப்பேன், நல்லா போய் தூங்குறவரு காலையில் எந்திரிக்கிறது இல்லை. இவங்க போய் நல்லா படுத்து தூங்கி காலையில் எந்திரிச்சு 200 ஜெயிப்பாங்களாமா. ஆண்ட ஒருத்தர் இருக்காருன்னு. அதனால் நிச்சயமாக 2026 மாற்றம் வரும்.
தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சியில் அமரும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து. இந்துத்துவாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் விஜய் நிச்சயமா எங்களது இந்தியா கூட்டணியில சேரணும். அப்பதான் அவருடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் நல்லது, வெற்றியும் பெரும் சொல்லி செல்வ பெருந்துரை சொல்லியிருக்கிறார். இந்துத்துவாவை அழிக்கணும்னா நீங்க எங்களோட இணையணும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்கன்னா, சமீபத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் விஜய் அழைச்சார், இங்கிட்ட வந்து சேர்ந்துக்கங்க. இன்னைக்கு எந்த கட்சிகள்லாம் தமிழகத்தில் காணாமல் போயிட்டு இருக்கோ அவங்களாம் இன்னைக்கு விஜயை துணை கூப்பிடுறாங்க. நீங்க எங்க கட்சியில் சேர்த்துங்க, நீங்க காங்கிரஸ்ல சேருங்க, நீங்க எங்க கூட்டணியில் சேருங்க. அதனால அண்ணன் செல்வ பெருந்தகையர்களுக்கு நான் சொல்றக்கூடிய என்னன்னா, நீங்க விஜய் மீது அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு 10% ராகுல் காந்தி ஐயா மேல வையுங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன்.